நமசிவாய. எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு மீளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காட்டில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை, எனக்குரிய தமிழ் அவளை என்னகத்தில் கொலுவிருத்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை, ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியை கலையகத்திலிருந்து நாளும் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய கலையகத்தினுடைய ஸ்ரீவித்யா அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, அனைவருக்கும் மதுரகவியின் வணக்கம். ஓம் நமசிவாய. நல்ல பொழுதுகளில், நயமான சிந்தனைகளில், சிவராத்திரி பொழுதுகளோடு நாங்கள் உங்களுடைய பொழுதுகளை கழித்து வருகிறோம். அந்த வகையிலே மகா சிவராத்திரி நாளைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பஞ்ச ஈஸ்வரங்களிலும் விசேட அபிஷேக ஆராதனை வழிபாடுகள் தொடங்கி இருக்கிறது. அந்த வகையிலே நகுலேஸ்வர பெருமானுடைய வரலாற்றை பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் திருக்கேதீஸ்வரத்தை பார்த்தோம். மூன்றாவதாக திருக்கோணேஸ்வர பெருமானுடைய வழிபாடுகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இன்று முன்னேஸ்வர பெருமான், பஞ்ச ஈஸ்வரங்களிலே ஒன்றாக திகழ்வது முன்னேஸ்வரம். இந்த முன்னேஸ்வர பெருமானுடைய வரலாறுகளை, பிரதான இந்த பக்தி அனுபவ சிறப்புகளை, அந்த முன்னேஸ்வரத்திலே சிவராத்திரி கொண்டாடுகிற அழகான பொழுதுகளை எல்லாம் உங்களோடு சேர்ப்பதற்கு எம்பெருமான் சிவன் என் அருகிலே துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, வாருங்கள் நேயர்களே, முன்னேஸ்வரம் நாங்கள் செல்வோம். நாளைய தினம் பஞ்ச ஈஸ்வரங்களுக்கும் செல்ல போகிறீர்கள். இந்த அழகான சிவாலயங்களை நாங்கள் முன்னரே அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கூட நான் காலையிலே கூட இன்றைக்கு இந்த நகுலேஸ்வரம் சென்றேன். அன்பான நேயர்களே, ஒரு செய்தியை நான் உங்களிடம் சொல்லி நான் முன்னேஸ்வரத்துக்கு வர இருக்கிறேன். இந்த கீரிமலை நகுலேஸ்வரத்திலே இந்த 12 யோதி லிங்க தரிசனம், உண்மையிலே எங்களுடைய செல்வி ஸ்ரீவித்யா அவர்களுடைய முயற்சி தான் இந்த பஞ்ச ஈஸ்வரங்களும் இப்பொழுது நாங்கள் ஓம் தொலைக்காட்சியிலே நாங்கள் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். காலையிலே நான் பார்த்தேன் நகுலேஸ்வரத்திலே, நான் கேள்விப்பட்டதும் விரைந்து போனேன். நகுலேஸ்வரத்திலே இந்த 12 இந்த யோதி லிங்க தரிசனம் அருமையாக இருக்கிறது. அங்கே வரலாற்று புனித பூமியான கீரிமலை நகுலேஸ்வரத்திலே ஆலய முன்றலிலே 13ஆம் தேதி தொடக்கம் 16ஆம் தேதி வரை, 13/2/2026 முதல் 16/2/2026 வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை, அதாவது இதை கவனித்துக் கொள்ளுங்கள் சிவனடியார்களே, தமிழகத்திலே இருந்து, பாரத தேசத்திலே இருந்து, பல்வேறு மாநிலங்களிலே அமைந்துள்ள அளப்பெரிய மகிமை வாய்ந்த 12 யோதிலிங்கங்கள், சிவலிங்கங்களப்பா கொண்டு வந்து நகுலேஸ்வர முன்றலில வைத்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான காட்சி எல்லாருக்கும் இந்த செய்தி தெரியாது. அதற்கத்தான் ஓம் தொலைக்காட்சி உங்களோடு. ஆகவே அந்த ஒரே இடத்தில் தரிசிக்கும் அரிய வாய்ப்பை எங்களுடைய பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையம் இந்த முறை பக்தர்களுக்கு வழங்குகிறது. அவர்களுக்கு நாங்கள் இந்த சிவனுடைய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி எங்களுடைய இந்த பெரும் சிவன் இரவிலே யோதி லிங்கங்களை 12 யோதி லிங்கங்களை பார்க்கிற ஒரு மரபை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் அம்மா. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். சோமநாதர், நாகேஸ்வரர், பீமசங்கர், ஓங்காரேஸ்வரர், காசி விஸ்வநாதர், கேதாரநாதர், மல்லிகா கார்யனன், மகா காளேஸ்வரர், ராமேஸ்வரர், திரியம்பகேஸ்வரர், அவர்களோடு வைத்தியநாதர், கிருஷ்ணேஸ்வரர், இப்படி 12 யோதிலிங்கங்களை அந்த நகுலேஸ்வரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த யோதிலிங்கங்களை பார்ப்பதற்காக ஏராளமானவர்கள்
நகுலேஸ்வரம் நோக்கி தரிசனத்துக்காக செல்லுகிறார்கள். உண்மையிலே நாங்கள் பார்க்கிறோம். மிக மகிழ்ச்சியாக இன்றைக்கு உதயன் நாளேட்டிலே கூட அந்த யோதி 12 யோதி லிங்கங்களினுடைய விவரங்கள் எல்லாம் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, வாருங்கள், உங்களை முன்னேஸ்வரத்துக்கு அழைத்து செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முன்னேஸ்வரம் இன்றைக்கு எங்களுடைய எளியவர்களுக்கு எங்கே இருக்கிறது, முன்னேஸ்வரம் என்றால் என்ன, அங்கே எப்படி வழிபாடு நடக்கிறது என்பதை எல்லாம் எங்களுடைய எளியவர்களுடைய மனங்களிலே எழுகின்ற சிந்தனைகள், வினாக்கள். இலங்கையில புகழ்பெற்ற தொன்மை வாய்ந்த 5 சிவத்தலங்களில் ஒன்று முன்னேஸ்வரம், மறந்து விடாதீர்கள். வடமேற்கு மாகாண திசையை சேர்ந்த இந்த புத்தளம் மாவட்டம், வடமேற்கு திசையிலே அந்த மாகாண திசையை சேர்ந்த புத்தளம் மாவட்டம், அந்த மாவட்டத்திலே நீர்வளம், நிலவளம், இயற்கை எழில்மிக்க இடத்திலே அமைந்திருப்பதுதான் முன்னேஸ்வரம். நன்றாக புரியும் நேயர்களே. ஓம் நம சிவாய. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பஞ்ச ஈஸ்வரங்களிலே இன்று முன்னேஸ்வரம். அயலிலே முன்னேஸ்வரத்தினுடைய திசையிலே மாயவனாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அறிவதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக இதை நாங்கள் பரப்புகிறோம். ஆகவே தெதிர்ஓயா ஆறு பாய்கின்றது, மாயவனாறு. தெதிர்ஓயா ஆறு முன்னேஸ்வர திசையிலே பாய்ந்து கொண்டிருக்கிறது. இலங்கையிலே 5 புரதான சிவத்தலங்கள் கடற்கரையிலே அல்லது அதனை அடுத்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த பஞ்ச ஈஸ்வரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடற்கரை ஓரத்திலே தான் எங்களுடைய சிவாலயங்கள் அமைந்திருக்கிறது. அது ஒரு அழகான தரிசனம். ஓம் நம சிவாய. முன்னேஸ்வர பெருமானுக்கு அரகரோகிறார். இன்று இரவு விடிந்தது. நாளைக்கு சிவராத்திரி. சைவ பெருமக்களால் உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற சிவனுக்குரிய ராத்திரி, சிவன் பெரு இரவு கொண்டாடப்படுகிறது. 4 யாமங்களிலும் பூஜை வழிபாடுகள், லிங்கோத்பவர் தரிசனம், எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இலங்கையிலே பல்வேறு சமயத்தவர்களும் போற்றுகின்ற புனித தலம், பல்வேறு சமயத்தவர்கள், எல்லா மொழி பேசுபவர்களும் எல்லா சமய மார்க்கத்தில் உள்ளவரும் போற்றுகின்ற ஒரு பெருந்தலமாக முன்னேஸ்வரம் விளங்குகிறது. கதிர்காமம் போலதான் முன்னேஸ்வரத்தினுடைய வழிபாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். இதிகாச புராண அந்த மரபுகளின் படி வியாசர், ராமர் முதலியோர் வழிபட்ட ஒரு பெருந்தலமாக முன்னேஸ்வரம் விளங்குகிறது. வியாச பகவான், ராமபிரான் வழிபட்ட தலம் முன்னேஸ்வரம். பாருங்கள், ஒவ்வொரு சிவாலயத்தினுடைய சிறப்புகளை கடந்த நாட்களிலே பார்த்தீர்கள். இன்றைக்கு முன்னேஸ்வரத்தினுடைய சிறப்பு. முனிவர்கள் சிவபிரானை வழிபட்டு இது முனீஸ்வரம் என அழைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இதை நாங்கள் முன்னேஸ்வரம், ஆரம்பத்தில் முனீஸ்வரம். ராமபிரான் இந்த தலத்தில தான் சிவபிரானை வழிபட்டு தம்மை பிடித்த பிரமகத்தி தோஷத்தில் இருந்து விடுபட்டார். இந்த ராமபிரானுக்கும் பிரமகத்தி தோஷம் பிடிச்சதுதான். அவருக்கு பிடிச்சதுதான் எங்களுக்கு எப்படி இருக்கும். அந்த பிரமகத்தி தோஷத்தை போக்குவதற்கு ராமபிரான் முன்னேஸ்வரத்தில் வழிபாடு செய்தார். அவரை பிடித்த பிரமகத்தி தோஷம் விடுபட்டு போனது. ஓம் நம சிவாய. நாங்கள் நாளை நடைபெறுகின்ற சிவராத்திரிக்கு முதல் நாள் ஆகிய இன்று பார்த்து கொண்டிருப்பது பஞ்ச ஈஸ்வரங்களில் முன்னேஸ்வரம். இந்த முன்னேஸ்வரம், அந்த அழகான சொல்லை பாருங்கள். முன்னேஸ்வரம், முன் அதாவது முற்காலம் தொட்டு, முன்னென்றால் முற்காலம் தொட்டு ஈஸ்வரம் சிவாலயம் என விளங்கப்படுகிறது. ஆரம்ப காலம் முதல், பிரதான காலம் முதல் பழமையாக இது முன் ஈஸ்வரம், முன்னர் இருந்து இது சிவாலயம் என்று விளங்கப்படுகிறது. தொன்மைக்கு ஏற்ப இறைவனுடைய பெயர் முன்னைநாதர். பஞ்ச ஈஸ்வரங்கள் இருக்கிற இறைவனுடைய நாமங்களை சொன்னேன், இறைவியினுடைய நாமங்களை சொன்னேன், தலவிருச்சத்தை நாங்கள் பார்த்தோம். ஆனால் முன்னேஸ்வரத்திலே எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற மூர்த்தி முன்னேஸ்வரர். அம்பாளுடைய பெயர் வடிவாம்பிகை. நல்ல பேர் தானே. இப்ப வடிவாம்பி என்று பேர் வைக்க மாட்டோம் பெண்கள் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு. வச்சு பாருங்கள் எப்படி இருக்க மாட்டார். வடிவாம்பிகை. அவள் வடிவிலே சிறந்தவளாக ரதி போல இருப்பதனால் அவள் வடிவாம்பிகை. பாருங்கள், இப்படித்தான் பெயர்கள் வைக்க வேணும் பிள்ளைகளுக்கு. அது மட்டுமல்ல,
51 சக்தி பீடங்களில் இது மிக சிறந்த ஒன்றாக போற்றப்படுகிறது. 51 சக்தி பீடங்களிலே மிக சிறப்பான பீடமாக இது போற்றப்படுகிறது. வடிவாம்பிகா சமேத முன்னேநாத சுவாமி என மூலமூர்த்தி போற்றப்படுகிறார். கருவறையிலே எழுந்தருளி அருள் பாலிக்கிற அம்பாளுக்கு பெயர், சிவனுக்கு பெயர் வடிவாம்பிகை சமேத முன்னநாதர். அழகான பெயர். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது முன்னேஸ்வரம். இந்த ஆலயத்துக்கு நாங்கள் சொன்னது போல நேற்றைய தினம் திருக்கோணேஸ்வரத்தை நான் பற்றி சொல்லுகிற பொழுது குலக்கோட்ட மகாராஜாவினுடைய குலக்கோட்டு மன்னனுடைய அந்த திருப்பணி பெருமைகளை பேசினோம். இந்த முன்னேஸ்வரத்துக்கும் குலக்கோட்டன் திருக்கோணேஸ்வரத்து ஆலயத்துக்கு திருப்பணி செய்தது போல இந்த ஆலயத்துக்கும் ஏராளமான திருப்பணிகளை செய்து இந்த ஆலயத்தை வளர்த்திருக்கிறான். அது மட்டுமல்ல, சிதந்த நிலையிலே இருந்த பழைய ஆலயத்தினை மீள அமைத்து மகா கும்பாபிஷேகத்தை செய்து முடித்தவனும் குலக்கோட்ட மன்னன். பாருங்கள், குலக்கோட்டனுக்கு இருக்கிற பெருமைகள் ஏராளம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தில் பணிபுரிவதற்காக சோழ நாட்டிலே இருந்து இந்த ஆலயத்திலே ஆலய பராமரிப்புக்கு பூசை பணிகள் தொண்டு பணிகள் புரிவதற்காக சோழ நாட்டிலே இருந்து பிராமணர்கள், சைவர்கள், செட்டிகள், வேளாளர்கள், கொல்லர், கண்ணார், தட்டார், சிப்பிகள், தச்சர், கைக்கோளர் என்னும் பலதரப்பட்டவர்களையும் கொணர்வித்து ஆலயத்துக்குரிய பல்வேறு பணிகளில் அவர்களை அமர்த்தினான். சோழ நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட இத்தனை பேரும் முன்னேஸ்வர பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். சிவனருள். ஆகவே கிபி 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளிலே முன்னேஸ்வரம் மிக சிறப்புடன் காட்சியளிக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது நகுலேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம், இன்றைக்கு முன்னேஸ்வரம், தான் தோன்றி ஈஸ்வரங்கள். நாளை சிவராத்திரி பொழுதுகளிலே அதை பற்றி நாங்கள் வர்ணிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, முன்னேஸ்வரம் ஒரு காலத்திலே முற்றாக அழிக்கப்பட்ட போதிலும் வடிவாம்பிகா சமேத முன்னேநாதர் திருவருளாலே மீண்டும் அந்த ஆலயம் புதுப்பொழிவு பெற்று சிறப்போடு காட்சி அளிக்கிறது. உங்களுக்கு தெரியும், கண்டி அரசனும் நாயக்க வம்சத்தவனுமாகிய கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் கிபி 1747 முதல் 1782 வரை போர்த்துக்கேயராலே அழிக்கப்பட்ட கோவிலை மேலும் புனரமைக்கப்பட்டது. பாருங்கள், எத்தனை அழிவுகளுக்குள்ளே எங்களுடைய சிவாலயங்கள் அகப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே இருந்து சிப்பாச்சாரியார்களை வரவழைத்து திருப்பணிகளை நிறைவேற்றி 1757 இந்த ஆலயத்திலே அடுத்த மகா கும்பாபிஷேகம் நிறைவேற்றப்பட்டது. ஓம் நம சிவாய. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது பஞ்ச ஈஸ்வரங்களிலே முன்னேஸ்வரம். 3 பிரகாரங்களை, 3 பிரமாண்டமான வீதிகளை கொண்டது. கோவிலின் முன்புறம் அழகான திருக்குளங்காட்சி அளிக்கிறது. ஆலய சூழலை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? குளக்கரையிலே காட்சி அளிக்கிற அரசமர தலைவிரிச்சம். அங்கே நாங்கள் பார்த்தோம், ஒவ்வொரு சிவாலயத்திலும் இருக்கிற தலைவிரிச்சம் இந்த முன்னேஸ்வரத்தினுடைய தலைவிரிச்சமாக இருப்பது அரச மரம். இங்குள்ள ஆலமரமும் தலைவிரிச்சமாக கருதப்படுகிறது. இந்த ஆலய கற்பக கிரகம் இத்தூவியும் இலங்கையிலே கோவில்களில் மிக பிரமாண்டமானது, மிக உயர்ந்த பெரிய தூவியாக காட்சி அளிக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிவாலயங்களிலே முன்னேஸ்வரம். இங்குள்ள விமானம் 46 அடி உயரமுள்ளதாக செங்கல்லினாலே அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல நேயர்களே, 3 தளங்களை கொண்ட விமானம் கண்டி அரசர் காலத்திலே அமைக்கப்பட்டது. 3 தளங்களை கொண்ட விமானம் மிக அழகாக கண்டி அரசர்களுடைய காலத்திலே அமைக்கப்பட்ட பெருமை முன்னேஸ்வரத்துக்கு இருக்கிறது. ஓம் நம சிவாயம். நாளைய தினம் சிவராத்திரி, சிவன் பெரும் இரவு. அது மட்டுமல்ல, இங்குள்ள பெரிய கற்பக கிரகத்தில் சுயம்பு லிங்க வடிவிலே மூலமூர்த்தியாகிய முன்னை நாதரும் அருகில் அவருடைய சக்தியாகிய வடிவாம்பிகையும் காட்சி அளிக்கிறார்கள். அது பெரியொரு மாபெரும் சிறப்பு. நாங்கள் பெருமானுடைய தரிசனத்தை நாங்கள் சிவராத்திரி
பெரும் இரவிலே நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகிறோம். அடுத்ததாக இந்த ஆலய சூழல்ல பரிவார மூர்த்தங்களை பார்க்கிற பொழுது கலை அழகு ததும்பும் மன்னவாக விநாயகருடைய திருக்கோவில், சுப்பிரமணியருடைய திருக்கோவில், ஆறுமுக சுவாமியினுடைய திருக்கோவில், நடேசருடைய திருக்கோவில் விக்கிரகங்கள் அழகாக பரிவார மூர்த்தங்களாக முன்னேஸ்வரத்தில் காட்சி அளிக்கிறது. நேயர்களுக்கு நன்காக ஓரளவுக்கு முன்னேஸ்வரம் விளங்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நாளைக்கெல்லாம் பயணம் செய்ய இருக்கிறீர்கள், முன்னேஸ்வரத்தில் இருக்கா போய் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நெச்சு கொண்டிருக்கிறீர்கள். இந்த அழகான விக்கிரகங்களிலே பழைய தூண்டு போன விக்கிரகங்கள் கிணற்றிலிருந்து பல காலத்துக்கு முதல் கண்டெடுக்கப்பட்ட எங்களுடைய அழிவுகள்ல போத்துக்கையர் வெள்ளாந்தர் படையெடுத்து வந்து எங்களுடைய சிவாலயங்களை இடித்து தரமட்டமாக்கிய பொழுது சமய உணர்வு மிக்க சைவர் அந்த விக்கிரகங்களை எடுத்து கிணத்திலே கொண்டு மறைத்து வைத்தான். அதுதான் உயர்ந்த சைவ பாரம்பரியத்தினுடைய உயர்வான உணர்வு. அது மட்டுமல்ல, தினமும் 6 கால பூஜைகள் முன்னேஸ்வரத்திலே நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று அங்கே விசேடமான ஸ்ரீ சக்கர பூஜை மிக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கமலாம்பிகை சமேத சிவன் ஆலயத்திலே ஸ்ரீ சக்கர பூஜை அங்கே நடைபெற்று வருவது போல முன்னேஸ்வரத்திலே அந்த பூஜை. இந்த உற்சவ காலங்கள் 28 நாட்கள் உற்சவங்கள் நடைபெறுகிறது. முன்னேஸ்வரத்தினுடைய மகோனதமான வரலாற்றை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அந்த ஆலயத்தில் நடைபெறுகிற பக்தோற்சவம் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நடராஜ உற்சவம், வேட்டை திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா விசேட உற்சவங்களாக அந்த முன்னேஸ்வரத்திலே கொண்டாடப்படுகிறது. ஓம் நம சிவாய். இந்த பக்தோற்சவம் அந்த முன்னேஸ்வரத்தில் நடக்கிற ஒரு சிறப்பு என்னென்றால் 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்களுடைய திரு உருவங்களை பூஜை செய்து பட்டு வஸ்திரம் சாத்தி மாலைகள் பூட்டி அவர்களை திருவுலாவாக வீதி உலாவாக கொண்டு வருகிற பக்தோற்சவம் 63 நாயன்மார்களுக்குரிய உற்சவம் மிக சிறப்பாக முன்னேஸ்வரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த நடேசருக்கு உரிய 6 அபிஷேகங்கள் நடைபெறுகிற ஒரு சிறப்பு எல்லா சிவாலயங்களிலும் நடைபெறுகிறது. முன்னேஸ்வரத்திலும் நடேச பெருமானுக்குரிய 6 அபிஷேகங்கள், பிரதோஷம், தைப்பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, பங்குனி உத்தரம், சித்திரை வருஷப்பிறப்பு எல்லாம் மிக பிரமாணமாக மிக சிறப்பாக முன்னேஸ்வரத்திலே கொண்டாடப்படுகிறது. ஓம் நம சிவாய. அத்தோடு நவராத்திரி, கந்தசஷ்டி, தீபாவளி, மார்கழி திருவம்பாவை, திருக்கார்த்திகை உற்சவங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைகிறது. தை மாசத்திலே பூச நட்சத்திரத்தை இறுதி நாளாக கொண்டு 16 தினங்கள் லட்சார்ச்சனை முன்னேஸ்வரத்திலே நடைபெறுகிறது. சாரதா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சண்டிகா ஹோமம், ஸ்ரீ சக்கர பூஜை என்பன மிக சிறப்பாக முன்னேஸ்வரத்திலே நடைபெறுகிறது. இந்த வழிபாடுகளை ஆண்டுதோறும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தில் 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வேதாகமங்கள், இதிகாச புராணங்கள், சோதனம் முதலிய விற்பனராக சிவாச்சாரிய பிரதம குருவாக விளங்கி வந்திருக்கிறார்கள் கைலாசநாத குருக்கள். பேராசிரியர் கையண்ணா கைலாசநாத குருக்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. முன்னேஸ்வரத்துக்கும் பேராசிரியருக்கும் நிறைந்த தொடர்பு இருக்கிறது. இந்த கோவிலில் மகிமை பற்றி பல பிரசுரங்கள் வெளிவந்திருக்கிறது. ஸ்ரீ முன்னேஸ்வர மான்மியம், ஸ்ரீ முன்னேஸ்வரநாத வடிவழகு அம்பாள் திருவூஞ்சல், முன்னேஸ்வர நவமணி மாலை, முன்னேஸ்வரர் ஊஞ்சல், முன்னேநாதேஸ்வரர் திருவூஞ்சல், முன்னேஸ்வரர் அந்தாதி, முன்னேஸ்வரர் வடிவாம்பிகை பதிகம், முன்னேஸ்வரர் கப்பல் பாடு, ஸ்ரீ வடிவாம்பிகை பஞ்சரத்தினம் போன்றன மிக குறிப்பிடத்தக்கன. போத்துக்கையரின் ஆதிக்கத்திலிருந்து சிறிது காலம் நன்கு பாதிப்பு இருந்தாலும் மீண்டும் முன்னேஸ்வரம் பழைய நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் முன்னேநாதருடைய சிறப்பும் பேரருளும் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே தென்னிந்திய கோவில்கள் போன்று முற்பட்ட கால மன்னர்கள் வழங்கிய நிலமானியங்கள் முன்னேஸ்வரத்துக்கு இருக்கிறது. இத்தகைய மகத்துவங்கள் கொண்ட ஆலயத்தை நாங்கள் பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றாக நாங்கள் பார்த்தோம். எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியிலே நாங்கள் பஞ்ச ஈஸ்வரங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் மாலை 6 மணிக்கு கூட நீங்கள் ஓம் தொலைக்காட்சியிலே இந்த பஞ்ச ஈஸ்வரங்களினுடைய வழிபாடுகளை தரிசனம் செய்து கொள்ளலாம். அந்த வகையிலே ஒவ்வொரு பஞ்ச ஈஸ்வரங்களில் நடைபெறுகிற விசேட உற்சவங்கள், விழாக்கள், தீர்த்தங்கள் யாவற்றையும் நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இந்த அடியவர்கள் எல்லாம்
இந்த நித்திர விழித்து இந்த சிவன் இரவை நாங்கள் கொண்டாட வேண்டும். ஆக குறைந்தது இந்த சிவன் இரவை இந்த யோதி தரிசனத்தை கூட லிங்கோத்பவ காலம் வரையாவது நீங்கள் விழித்திருந்து சிவன் இரவை, சிவன் பெரும் இரவை நீங்கள் கொண்டாட வேண்டும். மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் வரலாற்று பிரசித்தி பெற்ற திருக்கேதீஸ்வரத்திலே ஏராளமான அடியவர்கள் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே இன்றைய தினத்திலும் கூட திருக்கேஸ்வரம் பக்தர்கள் மயமாக காட்சி அளிக்கிறது. பாலாவியிலே இருந்து மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற திருக்காட்சி அங்கே சிவமயமாகவே காட்சி அளிக்கிறது. மேற்குலக நாடுகளிலிருந்து ஏராளமானவர்கள் வந்திருக்கிறார்கள். நல்லதோர் விடிவை எங்களுடைய சிவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு வளமாக அமைய இந்த பஞ்ச ஈஸ்வரங்களுடைய தரிசனத்தை பெற்றவர்கள் சிவன் பெரு இரவு என்று சொல்லுகின்ற மகா சிவராத்திரியிலே எல்லோரும் நாங்கள் விழித்திருந்து சிவனை வழிபாடு செய்து இந்த மண்ணிலே அனைவரும் நல்ல வாழ்வு வாழ்வோம் என்று வேண்டி உங்களோடு இந்த சிந்தனைகளோடு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே. ஓம் நம சிவாய.